வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். அரசு சேவையின் ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்வதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் மூலமாக பல்வேறு அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் மாகாண சபைகளில் நிலவி வந்த 8547 பதவி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக ஆட்சேர்ப்பு செய்ய அந்தந்த நிறுவனங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் செயலாளர் தலைமையிலான ஆட்சேர்ப்பு தொடர்பில் ஆராயும் குழு கடந்த 2ஆம் தேதியன்று சமர்ப்பித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்சமாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் கீழ் 5198 வெற்றிடங்கள் ஆட்சேர்ப்புக்காக நிரப்பப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு 1261, மேல் மாகாண சபை 414, இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சு 355 மற்றும் நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதாரம் அபிவிருத்தி அமைச்சு 310 என ஆகியவற்றிலும் கணிசமான எண்ணிக்கையிலான ஆட்சேர்ப்புகள் இடம்பெறவுள்ளன. இந்த ஆட்சேர்ப்புகள் அரசு சேவையின் தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு விரைவாக மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் ஆசன பட்டிகள் அணிவதை கட்டாயமாக்குவது தொடர்பாக மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் அதிகரித்துள்ள விபத்துகளால் ஏற்படும் மரணங்கள் மற்றும் பாரிய காயங்களை குறைக்கும் நோக்குடன் 2455/29 மற்றும் 2025 9ஆம் மாதம் 25ஆம் தேதி அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக மோட்டார் வாகன சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் ஆக்கப்பட்டுள்ள 2011ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க மோட்டார் வாகன ஒழுங்கு விதிகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளன. இதனால் அதிவேக நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்களில் உள்ள அனைத்து பயணிகளும் ஆசனப்பட்டிகளை அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கு அமைய குறித்த திருத்தப்பட்ட ஒழுங்கு விதிகளை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி பதில் கடமை அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான ஊழல் வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் வெளிநாட்டு பயணத்தின் போது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டார். கொழும்பு கோட்டை நீதவான் நிலுவுலி லங்காபுர ஆரம்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை மருத்துவமனையிலிருந்து கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதுடன் உடல்நலக் குறைவு காரணமாக பின்னர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். விசாரணையின் போது விக்ரமசிங்க மருத்துவமனையிலிருந்து சூம் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலையான நிலையிலும் தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியது. இந்த நிலையிலேயே இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீட்டிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த முடிவுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையிலும் அமைச்சு இந்த உறுதியை வழங்கியுள்ளது. தாங்கள் இதில் நிபுணர்கள் அல்ல என்றும் இந்த கல்வி சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிர்வாகம் மட்டுமே வடிவமைப்பதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவேவ ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி நிர்வாகத்துக்கு இந்த துறையில் தொழில்நுட்ப நிபுணத்துவம் உள்ளது என்றும் அமைச்சர் அதை நடைமுறைப்படுத்துவதாகவும் விளக்கியுள்ளார். மேலும் 2026இல் நடைமுறைக்கு வரவுள்ள இந்த சீர்திருத்தங்கள் 50 நிமிட நீண்ட பாட நேரங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் கற்றல் சூழலை மேம்படுத்துவதையும் கோவிட்-19 தொற்று நோய் போன்ற முந்தைய இடையூறுகளால் இழந்த கல்வியாண்டு நேரத்தை ஈடு செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான 414 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறித்த காலப்பகுதியில் பாரதூரமான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் 192 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அந்த அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு 7677 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் கீழ் 6296 முறைப்பாடுகளும், சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்துடன் தொடர்பில்லாத 1381 முறைப்பாடுகளும் உள்ளடங்குவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த முறைப்பாடுகளின் அதிகபட்ச எண்ணிக்கையிலான முறைப்பாடுகள் கடந்த செப்டம்பர் மாதத்தில் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும், குறித்த மாதத்தில் மாத்திரம் 1176 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. மாணவர்களுடன் பயணித்த முச்சக்கர வண்டியுடன் மோட்டார் சைக்கிள் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து கந்தலாய் பிரதான வீதியில் உள்ள 91ஆம் கட்டை பாலத்துக்கு அருகில் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு சந்திவழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டியை முந்தி செல்ல முற்பட்ட போது மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதன்போது காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பின்னால் இருந்தவர் இருவரும் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் கிரான் பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடையவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சடலம் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சந்திவழி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா ராகலையில் பிரபல ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் நேற்று முன்தினம் இரவு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினரின் முயற்சியில் தீப்பரவல் நேற்று அதிகாலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த தீ விபத்தில் குறித்த ஆடை வர்த்தக நிலையத்தில் உள்ள இருப்பில் வைக்கப்பட்டுள்ள ஏராளமான ஆடைகள் எரிந்து நாசமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்பரப்பாக்கி வைக்கப்பட்டிருந்த அறையில் தீ பரவியதாகவும் பின்னர் அதே தீயே வெப்ப நிலையம் முழுவதும் பரவியதாகவும் தெரிவிக்கின்றனர். எனினும் தீ விபத்துக்கான உரிய காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை ராகலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சட்டவிரோதமான முறையில் சொத்து சேர்த்தவர்கள் தொடர்பில் விசாரணை செய்ய போலீசாரின் விசேட பிரிவு ஒன்று அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டை அடுத்து யாழ்ப்பாணத்தில் பலருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வவுனியாவிலும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப்பொருள் விற்பனை மக்களிடம் அதிகமான காசோலைகளை பெற்றுக்கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு மிரட்டப்பட்டு சொத்துக்களை பெற்றமை, மோசடியான முறையில் காணிகளை அபகரித்து சொத்து சேர்த்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் போலீசார் சிலரிடம் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை வவுனியாவில் அதிகரித்து வரும் மீட்டர் வட்டி மற்றும் போதைப்பொருள் மாபியாவுக்கு எதிராக மக்கள் தகவல்களை எமக்கோ அல்லது போலீசாருக்கோ வழங்கினால் அந்த சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரத்தில் 106 கிராம் ஹெரோயினுடன் 3 கொலைகளுடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரி உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று முன்தினம் மாலை அனுராதபுரத்தில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. கைதானவர்களில் 44 வயதான இராணுவ சேவையிலிருந்து இடைவிலகிய ஒருவரும் 40 மற்றும் 30 வயதுடைய 2 போதைப்பொருள் வர்த்தகர்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிதாரியாக சந்தேகிக்கப்படும் நபர் துபாயில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் கீழ் அனுராதபுரம் மாவட்டத்தில் ஹெரோயின் கடத்தலில் ஈடுபட்டு வந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபரை கைது செய்தபோது அவரிடமிருந்து 88 கிராம் 490 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மதவாச்சி இசின் பெஷகம பகுதியில் வீடொன்றில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் நேற்று முன்தினம் கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் மதவாச்சி இசின் பெஷகம பகுதியைச் சேர்ந்த 81 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். தன் மகனுடன் அவர் வீட்டில் வசித்து வந்த நிலையில் 26ஆம் தேதி இரவு அவரது தலையில் கோடாரியால் தாக்கியதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலைக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நீதவான் பரிசோதனைக்கு பின்னர் சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மதவாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் 2,30,000க்கும் அதிகமான பாடசாலை மாணவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் போதைப்பொருள் தடுப்பு தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
மேல் மாகாணத்தில் உள்ள கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் 2,30,982 பாடசாலை மாணவர்கள் போதைக்கு அடிமையாகியுள்ளனர். தென் மாகாணத்தை பற்றி பேசினால் இதைவிட அதிக எண்ணிக்கையிலானவர்கள் இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதாள உலக நடவடிக்கைகளின் தென் மாகாணம்தான் முதலிடத்தில் உள்ளது. எனவே இலங்கையில் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளவர்களில் பெரும்பான்மையினர் இளைஞர்கள் எனவும் அதில் அதிகமானவர்கள் குறைவான எழுத்தறிவு மட்டத்தில் காணப்படுகின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வட்டிக்கு பணம் பெற்று பப்ஜி விளையாடிய இளைஞர் பெரும் நஷ்டம் அடைந்தமையினால் உயிர் மாய்க்க முயன்றுள்ளார். குறித்த இளைஞர் ஏற்கனவே பெருமளவான கடன் பெற்ற நிலையில் காணி ஒன்றினை விற்று கடனை பெற்றோர் அடித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, உரம்புராய் பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கடந்த சில வருடங்களாக பப்ஜி விளையாட்டுக்கு அடிமையாகியுள்ளார். அந்த விளையாட்டில் பணம் கட்டுவதற்காக மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கி அதனை செலுத்தி விளையாடி வந்துள்ளார். இந்நிலையில் கடன் தொகை அதிகரித்த போது கடன் கொடுத்தவர்கள் இளைஞனின் வீட்டாருக்கு பணம் கேட்டு நெருக்கடியை கொடுத்த வேளை வீட்டார் தமக்கு சொந்தமான காணி ஒன்றினை விற்று கடனை அடைத்துள்ளார். இந்நிலையில் தற்போது இளைஞன் பப்ஜி விளையாட்டுக்காக பெருந்தொகை பணத்தினை மீட்டர் வட்டிக்கு வாங்கி செலவழித்துள்ள நிலையில் கடன் கொடுத்தவர்கள் வீட்டாருக்கு நெருக்கடி கொடுத்த போதிலும் வீட்டார் எம்முறை கடனை செலுத்த மறுத்ததால் இளைஞன் தனது உயிரை மாய்க்க முயன்றுள்ளார். உயிர் மாய்க்க முயன்ற இளைஞனை வீட்டார் மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இளைஞன் சிகிச்சை பெற்று வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைத்தரகர்கள் தேங்காய் ஒன்றை ஏலத்தில் 134 ரூபாய்க்கு வாங்கி 180 ரூபாய்க்கு விற்பதன் மூலம் தேங்காய் ஒன்றுக்கு 40 ரூபாய் அல்லது 50 சம்பாதிப்பதாக தேங்காய் அறுவடை சபை தெரிவித்துள்ளது. தேங்காய்களுக்கு கட்டுப்பாடு விலையில்லாத இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று சபைத் தலைவர் சுனிமல் ஜெயக்கொடி குறிப்பிட்டார். மேலும் சந்தையை நிலைப்படுத்த குறைந்தபட்ச விலையை வெளியிடுமாறு வர்த்தகர்களை அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தேங்காய் அறுவடை நிறுவனம், தேங்காய் அபிவிருத்தி சபை மற்றும் தேங்காய் சாகுபடி ஆகிய சபை ஆகியவை ஏலத்துக்கான கூட்டு பரிந்துரையை தயாரித்து வருகின்றன. தேங்காய் உற்பத்தி கடந்த ஆண்டு 2,754 மில்லியனில் இருந்து இந்த ஆண்டு 2,800 மில்லியனாக உயர்ந்துள்ளதாகவும் அரசாங்க ஆதரவுடன் கூடிய மேம்பாட்டு முயற்சிகளின் கீழ் அடுத்த 3 ஆண்டுகளில் 4,200 மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் நியாயமான விலை நிர்ணயம், சந்தையை நிலைப்படுத்துதல் மற்றும் இலங்கையின் தேங்காய் தொழில்துறையின் வளர்ச்சியை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலத்தை தொடர்ந்து நீர்மூலங்கள் மூலமாக பரவும் நோய்கள் அதிகரிக்கும் என சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உருவாகியுள்ளதனால் டெங்கு, எலிக்காய்ச்சல், ஹெபடைட்டிஸ் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் வேகமாக பரவக்கூடும் என்று உடல் நோய்களுக்கான நிபுணர் வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார். மழைக்காலம் பல தொற்று நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது. டெங்கு காய்ச்சல் ஒரு பெரும் ஆபத்தாக மாறியுள்ளது. எனவே வெள்ளம் மற்றும் நீர் தேங்கி நிற்கும் இடங்கள் நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் ஏற்றதாகியுள்ளன. அதே நேரத்தில் வெள்ளம் காரணமாக விலங்குகளின் சிறுநீர் நீரில் கலப்பதால் எலிக்காய்ச்சல் பரவுவதற்கு வாய்ப்புள்ளது என விஜய் விக்ரம விளக்கியுள்ளார். வெள்ளம் அல்லது சேற்று பகுதிகளில் வேலை செய்யும் அல்லது நடக்கும் விவசாயிகள் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் போன்றவர்கள் குறைப்பாக ஆபத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தகையவர்கள் காலணிகள், கையுறைகள் மற்றும் பாதுகாப்பு ஆடைகளை அணிய வேண்டும் என்றும், மேலும் காய்ச்சல், தலைவலி, சளி அல்லது தசை வலி போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வெள்ளக்காலங்களில் மக்கள் பெரும்பாலும் கிணறுகள் அல்லது ஓடைகளில் இருந்து மாசுபட்ட தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள். இது தொற்றுகளின் அபாயத்தை அதிகரிக்கிறது. சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவுதல், சுடுதண்ணீரை குடித்தல், உணவை மூடுதல், சேற்று அல்லது தேங்கி நிற்கும் தண்ணீரை தவிர்ப்பது போன்ற எளிய வழிமுறைகள் நோய் அபாயத்தை குறைக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் தவறும் ஆனால் டிசம்பர் மாதத்தில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கம் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் கருத்து தெரிவிக்கும் போதே அதன் செயலாளர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்குள் நாங்கள் சமர்ப்பித்துள்ள சீர்திருத்த திட்டங்களில் உள்ள பிரச்சினைகளுக்கு தேர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அரசாங்கம் எமது பிரச்சினைகளுக்கு கரிசனை கொள்ள தவறுமாயின் டிசம்பர் மாதம் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்துக்கு செல்வதை தடுக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2026 முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இது தொடர்பில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் மத்தியில் தொடர்ந்தும் பாரிய எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் வாகனங்கள் மற்றும் பல்வேறு சொத்துக்களுக்கான நிலுவையிலுள்ள 200 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான கடன்கள் மற்றும் குத்தகை தவணைகளை வசூலிக்க முடியாது உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அகில இலங்கை சொத்து கையகப்படுத்த நிபுணர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரியந்த வில்லியனகே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் பல்வேறு பகுதிகளில் கடன் அல்லது குத்தகை தவணைகளை செலுத்த தவறிய பலர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலுவையில் உள்ள தவணைகள் வசூலிக்கப்படாவிட்டால் அரசு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் சரிந்து விழும் அபாயம் உள்ளது. இது அரசாங்க வளர்ச்சி பாதையில் முன்னேறுவதை தடுக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். தரம் சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட சங்கம் என்பதுடன் அதிகாரிகள் ஒழுக்கமானவர்கள் எனவும் தமது பணியை தடையின்றி மேற்கொள்ள எங்களுக்கு அனுமதி அளிக்குமாறும் போலீஸ் தலைமையகத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். எனவே சொத்துக்களின் கடன் தவணைகள் தொடர்பாக ஏதேனும் சிக்கல் இருந்தால் சங்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு அதற்காக இலவச சேவைகளை வழங்க தயாராக உள்ளதாகவும் போலியானவர்களினால் ஏமாற வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.